அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மும்பை, டெல்லியில் தொழிலதிபர் அனில் அம்பானி தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மும்பை, டெல்லியில் தொழிலதிபர் அனில் அம்பானி தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மும்பை, டெல்லியில் தொழிலதிபர் அனில் அம்பானி தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மும்பையில் உள்ள அனில் அம்பானியின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. தொழிலதிபர் அனில் அம்பானி தொடர்புடைய இடங்கள்ல அமலாக்கத்துறை சோதனையை நடத்தி வருகிறது. மும்பை, டெல்லியில இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும் அவருடைய வீடு, அலுவலகங்களில் இந்த சோதனை நடப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. அனில் திருபாய் அம்பானி, இந்த அம்பானி குடும்பத்துல இவர் இவருடைய அதாவது ஒரு மூத்தவர் அவர் இளையவர் அனில் திருபாய் அம்பானி. இவருடைய வீட்டில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும் ரிலையன்ஸ் நிறுவனத்தினுடைய அந்த குடும்பத்தை இவர் நடத்தி வருகிறார். இது தொடர்பாக பல்வேறு நிறுவனங்கள், பல்வேறு தொழில்களிலும் இவருடைய முதலீடு இருக்கிறது. இந்த நிலையில் தான் அவருடைய வீட்டில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும் இது தொடர்பாக அமலாக்கத்துறை இந்த சோதனையின் முடிவிலேயே இது தொடர்பான ஒரு அறிக்கையை வெளியிடுவார்கள் என்று தெரிய வருகிறது. எந்த வழக்கின் அடிப்படையில, அதாவது அமலாக்கத்துறையை பொறுத்தளவுல அந்நிய செலவாணி வழக்கு, அதே போன்று சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கின் அடிப்படையில வழக்கமாக இது போன்ற சோதனைகளை மேற்கொள்வார்கள். அனில் அம்பானியினுடைய வீட்டில் மற்றும் அவர் தொடர்புடைய இடங்களில் நடத்தக்கூடிய இந்த சோதனை எதன் அடிப்படையிலானது, எந்த வழக்கு தொடர்புடையது என்பது குறித்த விவரங்கள் இந்த சோதனைக்கு பிறகு வெளிவரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அனில் அம்பானியினுடைய ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனம் மோசடி செய்ததாகவும் இது தொடர்பாக எஸ்பிஐ வங்கி கொடுத்த புகாரின் அடிப்படையில இந்த வழக்கு நடத்தப்படுகிறது, இந்த சோதனை நடத்தப்படுகிறது. அதாவது இந்த ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனத்திற்கு வங்கியில் இருந்து பெறப்பட்ட இந்த வங்கி கடன்களை அதன் மூலமாக சட்டவிரோதமாக பயன்படுத்தியிருந்தால் வழக்கமாக இது போன்ற வங்கிகள் புகார் அளிக்கிறது. சிபிஐனுடைய வங்கி மோசடி தடுப்பு பிரிவில் புகார் அளிப்பார்கள். அதன் அடிப்படையில வழக்கமாக இந்த வழக்குகள் அமலாக்கத்துறைக்கும் செல்லும். ஒரு கடன் வங்கியில வேறொரு தொழிலுக்காக கடனை வாங்கி அவற்றை வேறொரு தொழிலில் முதலீடு செய்யும் பொழுது இது தொடர்பாக நடத்தப்படக்கூடிய இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றங்கள் குறித்து அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொள்ளும். அதன் அடிப்படையில இந்த விசாரணை சோதனை நடத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. மும்பை, டெல்லியில் இருக்கக்கூடிய அவருடைய வீடு மற்றும் அலுவலகங்கள்ல இந்த சோதனை நடப்பது முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. நன்றி சரவணன், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.